அவரே எந்தன் பரிகாரியே, எல்லா வியாதிகளும் குணமாகுமே. அவரே எந்தன் பரிகாரியே, எல்லா வியாதிகளும் குணமாகுமே. துன்பம் துக்கம் தொல்லையாவும் மாறாவை போல் மதுரமாகும். துன்பம் துக்கம் தொல்லையாவும் மாறாவை போல் மதுரமாகும். இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில் குறையில்லையே. இயேசு ராஜா எந்தன் பக்கம், என் வாழ்வில் பயம் இல்லையே. இயேசு ராஜா எனக்கு சொந்தம், என் வாழ்வில் குறையில்லையே. அன்பு தேவ பிள்ளைகளே, இந்த கால ஓலை உங்கள் யாவரையும் இயேசுவின் நாமத்தினாலே வாழ்த்தி பாஸ்டர் அண்ட் போஸ்டர் என்ற யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை வரவேற்கிறேன். இந்த நாளுக்கான தேவனுடைய ஆசீர்வாத வார்த்தை புக் ஆஃப் ஜெரேமியா 30:19. எரேமியா எழுதின புத்தகம் 30ஆம் அதிகாரத்தின் 19ஆம் வசனத்தை நான் உங்களுக்காய் வாசிக்கிறேன். அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடலின் சத்தமும் புறப்படும். அவர்களை வர்த்திக்க பண்ணுவேன், அவர்கள் குறுகி போவதில்லை. அவர்களை மகிமைப்படுத்துவேன், அவர்கள் சிறுமைப்படுவதில்லை. ஆம் தேவ பிள்ளைகளே, இந்த காலவோளை அவைகளில் இருந்து எவைகள்? நீங்களும் நானும் தான். நம்மிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். சந்தோஷமாய் இருக்கிறவன் சங்கீதம் பாடக்கடவன், துதித்தலே இன்பமும் ஏற்றதுமாய் இருக்கிறது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். யாருக்கு நாம் நன்றி சொல்லுவோம்? யாராகிலும் நமக்கு உதவி செய்து இருப்பார்களானால், நம்முடைய தேவையின் மத்தியிலே, நம்முடைய ஆபத்தான நேரத்திலே, நம்முடைய தனிமையின் நேரத்திலே நம்மை தைரியப்படுத்தி நமக்கு அனுகூலமாய் உதவி செய்தவர்கள் யாரோ அவர்களுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருப்போம். ஆம் தேவ பிள்ளைகளே, பாவிகளாய் இருந்தோம், புறம்பானவர்களாய் இருந்தோம், தூரமாய் இருந்தோம். கர்த்தர் நம்மை ரட்சித்து விலையேறப்பெற்ற ரட்சிப்பை தன்னுடைய சொந்த குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவை ஒப்பு கொடுத்து நமக்கு சொந்தமாக்கினார். ஆதலால் இவைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நாம் ஜெபத்தில் கேட்டு பெற்றுக்கொண்டவைகளுக்கு நாம் நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்க வேண்டும். நம்முடைய சித்தம் அல்ல, தேவ சித்தம் எதுவோ அதை நிச்சயம் அவர் நிறைவேற்றுகிறவர், அதை செய்து முடிக்கிறவர். அவர் என்ன விரும்புகிறாரோ, எதை திட்டமிடுகிறாரோ அதை தடை செய்ய ஒருவனுக்கும் அதிகாரமும் இல்லை. அது நிச்சயம் உங்களிடத்தில் வந்து கர்த்தர் சேர்த்து விடுவார். வசனம் சொல்லுகிறது, இந்த கால ஓலை அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும். ஆதலால் தைரியமாய் இருங்க. கர்த்தர் உங்களுக்கு நன்மை செய்ய போகிறார். இந்த நாளில் கர்த்தர் உங்களோடு கூட இருந்து உங்கள் பிரயாசங்களை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் பிள்ளைகளின் வாழ்வை ஆசீர்வதிக்க போகிறார். உங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து அவைகளிலிருந்து, உங்களிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்களுடைய வாழ்க்கையிலிருந்து சூழ்நிலை மாற்றங்களை ஏற்படுத்தி உங்களை துதிக்கிற ஜனமாய், கர்த்தரை பாடி நன்றி சொல்லுகிற ஜனமாய் இந்த கால ஓலை தேவன் உங்களை மாற்றுவாராக. கர்த்தருடைய ஆவியானவர் உங்களுக்கு உதவி செய்வாராக என்று சொல்லி தேவ மனுஷனாய் நானும் உங்களை வாழ்த்துகிறேன். ஆம் தேவ பிள்ளைகளே, நாம் தேவ பிள்ளைகளானபடினாலே நமக்கு நன்மை செய்வதுதான் அவருக்கு பிரியமான காரியமாக இருக்கிறது. இந்த விசுவாச வாழ்க்கையில இன்னும் போராடி கொண்டிருக்கிற உங்களுக்காய் நான் ஜெபிக்க ஆசைப்படுகிறேன். இந்த வார்த்தையை விசுவாசிங்க. ஹாஸ்பிட்டல்ல நீங்க எந்த பட்டணத்துல எந்த ஊர்ல இருந்தாலும் தேவன் உங்களுடைய சூழ்நிலையை மாற்றுவாராக. உங்கள் கணவருக்கோ, உங்கள் மனைவிக்கோ, இல்லை என்றால் உங்கள் பிள்ளைகளுக்கோ, உங்கள் பெற்றோருக்கோ நீங்கள் அட்மிட் பண்ணிட்டு நீங்கள் அவர்களை நினைத்து வேதனைப்படுகிற இந்த கால ஓலை தேவ பிரசன்னம் அவர்களை தொட்டு உங்களை நன்றி உள்ள குடும்பமாய்,
கர்த்தரை பாடுகிற குடும்பமாய், கர்த்தரை சொத்துரிக்கிற குடும்பமாய் இந்த காலவோளை கர்த்தர் உங்களை மாற்ற வல்லவராய் இருக்கிறார். கர்த்தரை நான் எக்காலத்திலும் சொத்துரிப்பேன்னு தாவீது சொல்லுகிறார். ஆம் தெய்வ பிள்ளைகளே, கர்த்தருக்கு சோத்திரம் சொல்லுகிறவர்களாய் நாம் இருப்போம். பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காய் கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருப்போம். வேதத்திலே பல காரியங்கள் நமக்கு எழுதப்பட்டு இருக்கிறது. அவைகளில் ஒன்று, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த பூமியிலே ஊழியம் செய்தபோது அவரிடத்தில் 10 குஷ்டரோகிகள் வந்தார்கள். இந்த 10 பேரும் தங்களுடைய வாழ்க்கையின் தனிமைப்படுத்தப்பட்டவர்கள், புறக்கணிக்கப்பட்டவர்கள், குடும்பத்தாரால், பிள்ளைகளால், சமுதாயத்தால் வெறுக்கப்பட்டவர்கள், புறம்பாய் கிடந்தவர்கள். இயேசுவிடத்திற்கு வந்ததை கேள்விப்பட்ட அந்த 10 பேரும் நம்முடைய வாழ்க்கையை மாற்ற ஒரே வழி அவர்தான் என்று சொல்லி அவரிடத்தில் வந்தார்கள். அவரும் அவருடைய விண்ணப்பத்திற்கு, அவருடைய சத்தத்திற்கு செவி கொடுத்து 10 பேரையும் சௌக்கியப்படுத்தினார். நான் உன்னை சௌக்கியமாக்குகிற தெய்வம் என்ற வேத வசனத்தின்படி கர்த்தர் அவர்களை சௌக்கியப்படுத்தினார். பின்பு அவர் நன்மை செய்கிறவராய் கடந்து போனார். பல இடங்களுக்கு அவர் சுற்றி நடந்தார். காலங்கள் கடந்து திரும்ப அவர் ஊருக்கு வரும்போது இந்த 9 பேர், நாம் இப்பொழுது நல்லா இருக்கிறோம், நம்முடைய போராட்டங்கள் பிரச்சனை எல்லாம் மாறிடுச்சு, இப்போ நம்முடைய வாழ்வாதாரத்திற்கு நாம் உழைக்கணும், வேலை செய்யணும், பாடுபடணும், ஓடணும், பிரயாசப்படணும், குடும்பத்தை மேன்மைப்படுத்துவதற்கு என்னுடைய உழைப்பு மிக அவசியமானது, இப்பொழுது கர்த்தரை தேடுகிறதற்கு நேரம் அல்ல என்று சொல்லி தங்கள் காரியங்களை முன்னெடுத்து அவர்கள் போனார்கள். ஆனால் அந்த 10ல் ஒன்று, இந்த ஒரு குஷ்டரோகியாய் இருந்தேன், புறக்கணிக்கப்பட்டு இருந்தேன், இன்று என் குடும்பத்தோடு, என் சமுதாயத்தோடு, என் ஜனத்தோடு, என் சபையோடு கர்த்தர் சேர்த்தாரே, என்னை சௌக்கியப்படுத்தினாரே, எப்படி நான் மறப்பேன், எப்படி நான் நன்றி சொல்லாமல் இருப்பேன் என்று சொல்லி அவர் பாதத்தில் வந்து அமர்ந்து, தெய்வமே, குஷ்டரோகியா நான் உமக்கு முன்பு வந்தேன், இப்பொழுது நீர் என்னை சுகப்படுத்தினே, என் குடும்பத்தோடு என்னை வாழ வைத்திருக்கிறேன், நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்று சொல்லி அவன் நன்றி சொன்னான். இயேசு அந்த நன்றி பலியை ஏற்றுக்கொண்டார். உன்னோடு கூட வந்த அந்த 9 பேர் எங்கே என்று கேட்டார். நான் சௌக்கியமானேன், நான் உமக்கு நன்றி சொல்லுகிறேன் என்றார். கவனிக்கிறவர், ஒவ்வொன்றொன்றையும் கவனிக்கிறவர். நம்ம கொடுத்த இந்த வெளியேற பெற்ற ரட்சிப்புக்கு முதலாவது நாம் நன்றி உள்ளவர்களாய் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிற ஜனமாய் நாம் இருப்போங்க. நம்முடைய சபை அப்படிப்பட்ட சபையாய் இருக்கட்டும். தேவ ஜனம், கிறிஸ்தவம் இந்த ரட்சிப்புக்கு நன்றி சொல்லுகிறவர்களாய் இருக்கட்டும். இந்த பூமியிலே கர்த்தர் கொடுக்கிற ஆசீர்வாதங்கள், வீடு, பிள்ளைகள், கார், என்னவா இருக்கட்டுங்க, அதெல்லாம் ஒரு நாள் நாம் விட்டு போக வேண்டியதுதான். அது நம்முடைய மரணமானாலும் அதை நாம் விட வேண்டியது இருக்கும். கர்த்தருடைய வருகை வந்து நாம் மறுரூபமானாலும் அதை விட்டு போக வேண்டியது இருக்கும். எல்லாம் வீணானது தான். இந்த மண்ணிலிருந்து கண்டுபிடிக்கப்படுகிறது தான் நமக்கு முன்பு இருக்கிற எல்லாம். ஒன்றும் வானத்திலிருந்து வந்ததல்ல, இந்த மண்ணு தாங்க. அதனால தான் நாம் கனத்துக்குரிய மனிதர்களாய் கர்த்தர் நம்மை தன்னுடைய ஆத்மாவினால தான் இந்த கனம் இந்த மண்ணுக்கு, இந்த சரீரத்துக்கு உண்டாயிருக்கிறது. அதனால தான் அவைகளிலிருந்து, நம்மளிலிருந்து, உங்கள் குடும்பத்திலிருந்து, உங்கள் பிள்ளைகள் வாழ்விலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படுங்க. உங்களை வர்த்திக்க பண்ணுவார். இந்த நாளில் நீங்கள் குறுகி போக மாட்டீங்க, நீங்கள் சிறுமைப்பட்டு போவதில்லை. ஏன்னா கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற குடும்பம் நீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற மனிதன் நீங்க, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற தம்பி நீ, கர்த்தருக்கு நன்றி சொல்லுகிற தங்கை நீ. கர்த்தர் உன்னை வர்த்திக்க பண்ணுவார், உன் வேளையிலே உன்னை உயர்த்துவார். தைரியமா இருங்க. ஊழியக்காரனாய் நான் சொல்லுகிறேன், இயேசுவின் நாமத்தினால இதை கேட்டுக்கொண்டு நன்றி உள்ளவர்களாய் வாழுகிறவருடைய வாழ்வாதாரத்தை கர்த்தர் மாற்றுவீராக. ஆவியானவர் உம்முடைய பிள்ளைகளுக்கு உதவி செய்யும்படியா இந்த காலவோளை மடத்துல நான் கேட்கிறேன். ஆண்டவரே, இயேசுவின் நாமத்தினால சூழ்நிலைகளை மாற்றுவீராக.
தேவன் இறங்கும்படியாய் இந்த கால ஓலையை நான் இவர்களுக்காய் உம்முடைய சமூகத்தில் நான் விண்ணப்பிக்கிறேன். தைரியமா இருங்க. இப்படி உங்களுக்காய் உங்கள் ஊழியர்கள் ஜெபிக்கிறார்கள். இதை பார்த்து கேட்டுக்கொண்டு இருக்கிற உங்களுக்காய் நானும் என் சபையும் ஜெபிக்கிறோம். அநேகருக்கு இது பிரயோஜனமாய் இருக்க மற்றவர்களுக்கு இதை பகிருங்கள். கர்த்தர் உங்களோடு இருப்பார், உங்களை கைவிட மாட்டார். சொத்தரிக்கிற ஜனமாய், நன்றி சொல்லுகிற ஜனமாய், பாடி மகிழ்கிற குடும்பமாய் கர்த்தர் உங்களை ஆசீர்வதிக்கட்டும். இந்த கால ஓலை அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். நல்ல பிதாவே, இந்த வேளைக்காய் ஸ்தோத்திரம். ஆசீர்வதிக்கப்பட்டதான இந்த கால ஓலை உமது வேத வசனத்தின்படி நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அவைகளிலிருந்து சோத்திரமும் ஆடல் பாடல் சத்தமும் புறப்படும் என்று சொன்ன உமது வேத வசனத்தின்படி இந்த கால ஓலை ஆண்டவரே, இதை கேட்டுக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் துதிக்கிற பிள்ளைகளாய், பாடி கர்த்தரை ஆராதிக்கிற பிள்ளைகளாய் மாறட்டும். அவருடைய கண்ணீர், அவருடைய துக்கம், அவருடைய சஞ்சலம், அவருடைய தவிப்பு, அவருடைய போராட்டங்கள், நெருக்கங்கள், கடன் பாரங்கள், ஆண்டவரே வியாதியில் கஷ்டப்படுகிற வியாதியின் கூறின் பலவீனங்கள் எல்லாம் இயேசுவின் நாமத்தினால் மாறுவதாக. பிள்ளைகள் விரும்புகிறபடி, ஜெபித்தபடி, கேட்டுக்கொண்டபடியே ஆண்டவரே எனக்கு இறங்கும் என்று சொல்லி கேட்கிற நேரத்தில் அவர்கள் எந்த பட்டணத்தில் இருந்தாலும் உமது பிரசனம் இப்பொழுது இறங்கி அவர்கள் மேல் இருக்கிற அந்த நுகத்தை முறித்து அக்கட்டுகளை அறுத்து அவர்களை விடுதலை செய்யும்படியாக நான் ஜெபிக்கிறேன். நசனாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால இவர்கள் விடுவிக்கப்படுவார்களாக. தெய்வம் தாமே நல்ல சாட்சிகளை கேட்க உமது பிள்ளைகளை ஆசீர்வதித்து ஆண்டவரை துதிக்கிற, சோத்தரிக்கிற, பாடுகிற ஜனமாய் இவர்களை நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறேன். இவர்களை வர்த்திக்க பண்ணும், இவர்கள் குறுகி போகாதபடி காத்துக்கொள்ளும். இயேசுவின் நாமத்தினாலே ஆமென். கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்கு ஏதாவது ஜெப குறிப்பு இருக்குமானால் தாராளமாக எங்களுடைய வாட்ஸ்அப் நம்பருக்கு தெரியப்படுத்துங்க. நாங்கள் உங்களுக்கு ஜெபிக்கிறோம். தேங்க்யூ.